பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நேற்றும் பதிவான கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தின் குருகிராம் நகரில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவானதால் சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கியது. NH-48 சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன நெரிசல் ஏற்பட்டது. கார்கள், சரக்கு வாகனங்கள் பல மணி நேரம் ஊர்ந்தபடி சென்றன. கனமழையால் ஹரியானாவில் மாநிலம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குருகிராம் நகரத்திற்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நொய்டா பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரம் இருந்த சுமார் 800 மாடுகளை நொய்டாவில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு நகர் நிர்வாகம் கொண்டு சென்றுள்ளது. யமுனை ஆற்றில் தற்போது 2023ஆம் ஆண்டை போன்று வினாடிக்கு 3 லட்சம் கன அடி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. இதற்கிடையே பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸ் நகரில் உள்ள அஜ்னாலா என்ற இடத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. பல இடங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் சேதங்களால் பஞ்சாப் மாநிலம் 25 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு மாதத்தில் பெய்த மழையில் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். 23 மாவட்டங்களில் 12 மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. 2.5 லட்சம் மக்கள் பஞ்சாபில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார் என்ற இடத்தில் கனமழையால் சாலைகளில் குளம் போன்று வெள்ளம் தேங்கியது. இதற்கிடையே டெல்லியில் பெய்த மழையால் குருகிராம் செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டெல்லியின் மெயின் சட்டார்பூர் சாலையில் கனமழை கொட்டியது. ஜம்மு காஷ்மீரிலும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை முற்றாக முடக்கி போட்டுள்ளது. ஜம்முவில் கனமழை தொடர்வதால் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்றும் அங்குள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.